நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் ஹை சேலரி கோர்ஸ் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சிங்கப்பூருக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இந்தியாவில் இருந்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா கோர்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்கை உங்களால் போக முடியும். அப்போ உங்கள் சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சம்பளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹை சேலரி நல்ல சேலரியில் போயிட்டு நான் வெல் செட்டில் ஆகணும், இமீடியட்டாக வந்து ஒரு நல்ல சேலரி நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து சில கோர்ஸ்லாம் இருக்காது. என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்து 5 கோர்ஸ் லிஸ்ட் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸ் வந்து எங்கே எடுக்கிறாங்க, நிறைய இடம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போட்டிங்கன்னாவே இந்த கோர்ஸ் வந்து எங்கே எடுக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ அங்கே வந்துட்டு இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மாறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா என் கூட சிங்கப்பூர் வந்தவங்க நாங்கள் எல்லாருமே ஜென்ரல் ஒர்க்கராக தான் போனோம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போனீங்கன்னா கடைசி ஜென்ரல் ஒர்க்கராகவே இருக்க மாட்டீங்க. அதிகமான பேர் சிங்கப்பூரை விரும்புறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில கம்பெனியோட செலவுலேயே உங்களை கோர்ஸ் அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட பொசிஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்படின்றப்ப உங்கள் பொசிஷன் மேலே போக போக உங்களோட சேலரியும் அதிகமாகிட்டே போகும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. சில கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி கிடையாது. ஸ்டார்டிங்கில் என்ன சம்பளத்துக்கு போகிறோமோ கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சிங்கப்பூர் அப்படி கிடையாது. அதனால தான் நிறைய பேர் சிங்கப்பூர் போக விரும்புகிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை சேலரி, ரொம்பவே ஹை சேலரி வாங்கலாம். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சுன்னா கூடிய விரைவில், அதாவது நீங்கள் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம 100K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். பட் ரொம்ப 3 வருஷம் ஆச்சு, இன்னும் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகலை. இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வேறு ரொம்ப ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூடிய விரைவில் நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே இன்ஜினியர் கோர்ஸ், ஓகேங்களா? சர்வே இன்ஜினியர் கோர்ஸ்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நிலத்தை வந்து அளக்கிறது, ஓகேங்களா? ஸோ வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்வே இன்ஜினியர் வந்து எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கேபிள்லாம் பூமிக்கு அடியில் எந்த இடத்துல இருக்குது எல்லாமே மேப்பு பார்த்து சொல்லுவாங்க, எங்கே கட்டடம் வரணும், எல்லாமே சர்வே இன்ஜினியரோட வேலை தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பர்மிட்லேயே இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக எஸ்பாஸ் இபாஸ் மாறிட முடியும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வேணும். இந்த கோர்ஸ் முடிச்சோன்னே மாற முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மாறலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். ஆனால் வந்து இது 1 இயர் கோர்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி இதில் கணக்கெல்லாம் நிறையா இருக்கும். ஓரளவுக்கு படித்தவங்களால தான் இந்த கோர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் உங்களால் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு சரியான சம்பளத்தில் நல்ல வேல்யூவான கோர்ஸ், ஓகேங்களா? இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும், நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு வேறு எந்த இதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே செட்டில் ஆயிடலாம், ஓகேங்களா? 2வது கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ். சேஃப்டி சூப்பர்வைசர் கிடையாது, சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சேஃப்டியாக எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறது. சேஃப்டி சூப்பர்வைசர் எல்லாம் வந்துட்டு சேஃப்டி கோஆர்டினேட்டர் தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் ஓகே தான். அதாவது சேஃப்டி சர்வே இன்ஜினியரை விட சேஃப்டி கோஆர்டினேட்டர் கொஞ்சம் ஈஸியான கோர்ஸ் தான். இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல சேலரியில் நீங்கள் வந்து நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3வதா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லிஃப்டிங் சூப்பர்வைசர் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் இந்த சேஃப்டி சூப்பர்வைசரோட கொஞ்சம் கம்மி தான். பட் வந்து இதுக்குமே வந்துட்டு நல்ல சேலரி இருக்கும். ஆனால் இது ஒர்க்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு சேலரி லெவல், அதாவது உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த லிஃப்டிங் சூப்பர்வைசர்ன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்லேட்டர் ஆப்ரேட்டர்னா வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேசிபி இருக்குது பார்த்தீங்களா, அது ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்லேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். இது முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் போயிட முடியும். ஆப்ரேட்டராக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சேலரி எஸ்பாஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் மாறிட முடியும். இந்த மாதிரி வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கராக போய் சர்வே இன்ஜினியராக மாறினவர் என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க, எக்ஸ்லேட்டர் ஆப்ரேட்டராக மாறின என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மாறி இருக்காங்க, ஓகேங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ், ஓகேங்களா? நம்ம இந்த கோர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கோம். எவ்வளோ செலவாகும், என்னென்ன கோர்ஸை எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தெளிவான டீட்டெயில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாக வீடியோவே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, மறக்காம போய் பாருங்க. அடுத்தது 5வதா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சேஃப்டி கோஆர்டினேட்டர் கோர்ஸ் 2வதா சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்க கோர்ஸ் தான் இது சேஃப்டி சூப்பர்வைசர் கோர்ஸ். இது முடிச்சிங்க அப்படின்னாலுமே வந்துட்டு பாதுகாப்பாக வேலை இடத்துல விபத்து நடக்காமல் எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அப்படின்றதான் இந்த கோர்ஸ். ஸோ இது முடிச்சிங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு சேலரி கிடைக்கும். நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த சேஃப்டி கோஆர்டினேட்டர் பண்ணிடலாம். சேஃப்டி உங்கள் சம்பளமும் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ வந்து சேஃப்டி கோஆர்டினேட்டர் போகிறதுக்கு சேஃப்டி சூப்பர்வைசர் ஒன் ஆஃப் த வே. சேஃப்டி சூப்பர்வைசர் மட்டுமே முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து நல்ல சேலரியில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 கோர்ஸ் தான் இருக்குது. இந்த 5 கோர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸு. இது இல்லாமல் நிறைய கோர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும், என்ன கோர்ஸ் பண்ணால் இதை விட என்ன ஏதாவது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற உங்களோட அபிப்பிராயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.